இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் 65 பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்றது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சிக்கன் 65க்கு மீடியமான சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாத்தூள், 3 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 லெமனு, 2 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ சிக்கனில் நம்ம லெமனு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம கூடவே தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கடலை மாவு. இப்போ தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து நம்ம சிக்கன் 65 போட்டால் முறைன்னு நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் கூட எல்லா மசாலா போட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் 65க்கு மசாலாலாம் போட்டு ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் 65 இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ சிக்கன் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் 65 மசாலாவில் கலர் பவுடர் எதுவும் சேர்க்கலை. உடம்புக்கு நல்லதில்லை. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் சேர்த்துருக்கோம். அதுவே உங்களுக்கு கலர் கொடுக்கும். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.